எல்லாரும் தான் வாழ்றோம். அதுக்காக அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு. சிறையிலே கைதாகி இருக்கிற போது என் பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம். அதுக்காக அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு. இனியாவது எல்லாவற்றிற்கும் ஒரு சாயத்தை பூசுவது, எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள். எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள், எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள், எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள், எல்லா இனத்தவருடைய தியாகத்தையும் போற்றுங்கள். விமர்சிக்கிறீர்களே, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம், அதுதான் எங்கள் தத்துவம். இனியாவது எல்லாவற்றிற்கும் ஒரு சாயத்தை பூசுவது, எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள். எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள். நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள். எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள், எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள், எல்லா இனத்தவருடைய தியாகத்தையும் போற்றுங்கள். கிடையவே. ஆனால் நாங்கள் யார்? மாநில விமர்சிக்கிறீர்களே, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம், அதுதான் எங்கள் தத்துவம். ஆனால் முதலாக வஉசி இழுத்த செக்கு எங்க இருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையிலே நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது. மருதுபாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? சிலை வைத்தது யார்? நேற்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையிலே 150 கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை சிறையிலே கைதாகி இருக்கிற போது என் பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம். அதுக்காக அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு. நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம், உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன். எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும், டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா,